நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி காதலை விட தீவிரமானது கள்ளக்காதல். சைத்ராவோட நடவடிக்கை ரொம்ப சந்தேகத்துக்கு இடமா இருக்கு. வீட்டில் சிரிச்சு பேச மாட்டா, ஆனால் கணவன் இல்லாதப்ப ரொம்ப சந்தோஷமா யார்ட்டையும் சிரிச்சு பேசுறாங்க. மொபைல் எடுத்து ஆராய்ச்சி பண்ணால் புனித்ங்கிறவரோட ஒரு இல்லீகல் கான்டாக்ட் இருக்கு. போலீஸ் நல்ல அறிவுரை சொல்லி அனுப்புறாங்க. போய் இவன் பொண்டாட்டிட்டு சண்டையெல்லாம் போடாதரா, சேர்ந்து வாழ்ற வழி பாடுறா, குழந்தைங்கள்லாம் இருக்கணும்னா ரைட் ஓகே. கஜேந்திரனும் டிக்ளேர்டு 2 மனசை கன்வின்ஸ் பண்ணி தானே ஆகணும். 2 குழந்தைங்க இருக்கு. இந்த அம்மாவோட நடவடிக்கையில் சைத்ராவோட நடவடிக்கையில் சில குழப்பங்கள் இருக்கு. பக்கத்தில் ஷிவுன்னு சொல்லி பக்கத்துட்டுக்கார ஒருத்தன், அவனோட இல்லீகல் காதல். இந்த வீட்டில் குடிக்கிற காஃபி, ஜூஸு, சாப்பாடு, சோத்துலேயே அள்ளி போட்டு வடிக்கிறது மாத்திரையை. சோறு வடிக்கிறாங்களா குக்கரில், அதுலேயே அள்ளி போடுறது 5 மாத்திரையை. டோட்டலாக அது வீடு ஃபுல்லாகவே தூக்க மாத்திரை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது. நீ ஒன்னே மட்டும்தான் அழிச்சிட்டு போயிடலாம், நீ கட்டினது பெற்றது எல்லாமே இருக்கு, இதுகளை விட்டுட்டு எப்படி வருவ நீ அப்படிங்கல. அதுதானே பிரச்சனை, இது காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு இருக்கானா, உன்னோட பழகிறது பிடிக்கிற ஒதுங்குறானா விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க. உங்கள் பொண்டாட்டி இருக்கா, டிவோர்ஸ் பண்ணனா தாயை கும்பிடு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. அது பெண்கள் தரப்புல மட்டும்தான் இருக்கான்னு கேட்குறப்ப ஆண்கள் தரப்புலையும் இது நல்ல ஒரு அறிவார்ந்த கேள்வி. இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆணுகிட்ட இருக்கு, ஆனால் ஆணு தான் குடும்பத்துக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கலைக்க மாட்டான். உண்மையாக சொல்ல போனால் ஒரு ஆணும் தேவதைங்க. அவன் ஆண் தேவதைங்க. அவன் பெண்ணெல்லாம் தேவதைங்க அவனை எழுதி வச்சுட்டு போட்டான். அதெல்லாம் உன் பெண்ணெல்லாம் ஒன்று தேவதை இல்லை, அதான் டெவில் ஆயிட்டெல்லாம். 2 TMC தண்ணி குடிக்கிறான் வருஷத்துல. 2 TMC காவிரியில் கேட்கறது அவ்வளவுதான் குடிக்கிறான். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். கிரைம் ஸ்டோரியில பல விஷயங்கள் பேசி வருகிறோம். அந்த வகையில கர்நாடக மாநிலம் பரபரப்பாகி இருக்கிறது. தொடர்ந்து நிறைய கள்ளக்காதல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு கிரைம் ஸ்டோரியில வந்து ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு கர்நாடகாவில்? ஆக்சுவலாக நம்ம அந்த ஒரு சொல்லுவாங்கள்ல, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமான விஷயம். உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படிங்கக்குள்ள ஒருத்தன் கொலை பண்ணுறான், ஒருத்தன் கார்னர் அடுத்த பிறகு அவன் கொலை முயற்சி பண்ணுறாங்கிறது வந்து இயற்கை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லா ஆப்ஷனும் இருந்த பிறகும் இந்த கள்ளக்காதலுக்காக நடக்கிற கொலை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சோனம், மத்திய பிரதேசில் சோனம், அவங்களாம் வேறு வாய்ப்பு இருந்ததே, கல்யாணம் பண்ணிக்காமே ஓடி போயிருக்கலாமே, அது கொலை பண்ணிட்டு தான் ஓடணுங்கிற அவசியமே இல்லை. அப்துல் சுபாஷ் தற்கொலை, அப்படியே ஒன்றா நம்ம குன்றத்தூர் அபிராமி குழந்தைங்களை கொலை பண்ணது, குழந்தைங்களை விட்டு கூட அப்படியே போயிருக்கலாமே, குழந்தைங்க எங்கேயோ வாழ்ந்துட்டு போயிருக்கு போது அந்த குழந்தைங்களையும் கொன்று. இப்போ அதே தான் கர்நாடகாவில் நடந்திருக்கு. சைத்ரா கஜேந்திரன் தம்பதி, இவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள். ஒரு குழந்தைக்கு 8 வயசாகுது, ஒரு குழந்தைக்கு 10 வயசாகுது. ஹஸ்பண்டு கஜேந்திரா, நல்ல வேலை, நல்ல அன்பாக குடும்பம் போயிட்டுருக்கு. எந்த விதமான ஒரு குழப்பத்துக்கு இல்லாத ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இதில் சைத்ராவோட நடவடிக்கை ரொம்ப சந்தேகத்துக்கு இடமா இருக்குது. வீட்டில் சிரித்து பேச மாட்டா, ஆனால் கணவன் இல்லாதப்ப ரொம்ப சந்தோஷமாக யார்ட்டையும் சிரித்து பேசுகிறாங்கல்ல. அவன் மொபைல் எடுத்து ஆராய்ச்சி பண்ணால் புனித்ங்கிறவரோட ஒரு இல்லீகல் கான்டாக்ட் இருக்குது. உடனே சைத்ராவோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு இவர் ஹஸ்பண்டு சொல்லிடுறாரு, உங்கள் பொண்ணு இது மாதிரி நடவடிக்கை சரியில்லை, வந்து பாருங்க அப்படின்னு. ரொம்ப ஜென்யூனாக அதை ஹேண்டில் பண்ணதாக தான் நான் பார்க்குறேன் கஜேந்திரோட ஹேண்டிலிங். உடனே அவங்க அம்மா அப்பாவும் தரமாக வந்து அம்மா இப்படி பண்ணுற போக்குவரத்துன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ பொம்பளை பிள்ளைங்களே உங்களுக்கு தெரியும், திடீர்னு அப்படியே தர்ம பத்தினியாளாக தன்னை வேஷம் போட்டுருவாங்க. யாரும் நம்ப முடியாத அளவுக்கு இது ஆக்டிங் பண்ணோன்னு கோவத்தில் 2 அறை அறைகிறான் கணவன். அரைஞ்ச உடனே அதே கம்ப்ளைண்ட் ஆக்கி இவனை தூக்கி ரிமாண்ட் பண்ணுறாங்க. யாரா கஜேந்திரனை ரிமாண்ட் பண்ணக்குள்ளே போலீஸ் நல்லா பொழந்து உள்ளே ஏற கட்டி அனுப்புகிறாங்க. உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்டில் கொண்டு வச்சு நல்லா பிரித்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. பெயிலேருந்து வரக்குள்ளே போலீஸ் நல்ல அறிவுரை சொல்லி அனுப்புகிறாங்க. போய் இவன் பொண்டாட்டிட்டு சண்டையெல்லாம் போடாதரா, சேர்ந்து வாழ்கிற வழி பாடுறா, குழந்தைங்கள்லாம் இருக்கணும்னா ரைட் ஓகே. கஜேந்திரனும் டிக்ளேர்டு 2 மனசை கன்வின்ஸ் பண்ணி தானே ஆகணும். 2 குழந்தைங்க இருக்குது. வந்து சைத்ராட்ட பொண்டாட்டிட்ட மன்னிச்சுக்கோ, நான் அவனை அடிச்சிருக்கக்கூடாது, நம்ம சேர்ந்து வாழலாம், புனித்தெல்லாம் வேண்டான்னு புனித்தோட பழக்க வழக்கத்தை டிஸ்கனெக்ட் பண்ணிடுது இந்த அம்மாவும், யார் சைத்ராவும். பண்ணிவிட்டு என்னையும் மன்னிச்சேங்க, நானும் ஏதோ ஒரு வயசு கோளாறுல தப்பு பண்ணிட்டேன், இனிமேலுக்கு தப்பு நடக்காது, நம்ம சேர்ந்து வாழலான்னு வாழ்கிறாங்க. இது இப்படியே போயிட்டுருக்கு, நல்ல மாதிரியாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸ்மூத்தாக போயிட்டுருக்குள்ள அந்த வீட்டில் கஜேந்திரன், அந்த 2 குழந்தைங்க, அவங்க அப்பா அம்மா, மொத்தம் எத்தனை பேர்? கஜேந்திரன் 2 குழந்தைங்க 3, அவங்க அப்பா அம்மா 2 5, இந்த சைத்ராவை சேர்த்தா 6 பேர். இந்த சைத்ராவை தவிர மற்ற எல்லாரும் 12 மணி நேரம் 13 மணி நேரம் வீட்டில் தூங்குறாங்க. கான்சியஸ் இல்லாமல் தூங்கிட்டே இருக்காங்க. பிள்ளைங்களை எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பினா ஸ்கூல்ல எல்லாம் கம்ப்ளைண்ட், உன் குழந்தை தூங்குது ஸ்கூல்ல வந்து அப்படின்னு. ஏடா அது அன்யூஷுவலாக இருக்கே ஒரு மாற்றம்னு. அவங்க அப்பா அம்மா என்னப்பா மேலெல்லாம் அப்படி வலிக்குதுப்பா அப்படின்னு
சரி வயது மூப்பின் காரணமாக மேல் வலிக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இது ஒன்று ஈவினிங் குழந்தைங்க விளாண்டுட்டுக்குள்ள அந்த அம்மா ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்திருக்கு சைத்ரா. அப்போ இந்த பிள்ளைங்க போய் ஆர்வமாக ஹேண்ட்பேக்கை திறந்து போக்குள்ள வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸில் மாத்திரை இருக்குது. பெரும்பாலும் தூக்க மாத்திரை அட்டைகள் வந்து ஒயிட்டில் இருக்கிறது கம்மி தான். பச்சை, ரெட்டு, ஒயிட்டில் சில மாத்திரைகள் சில கம்பெனிகள் இருக்குது. மற்றது அட்டை வந்து கலரில் வரும். ஏன்னா வயசானவங்க பிரித்து போடக்குள்ள தூக்க மாத்திரையை கலந்து போட்டக்கூடாதுன்னு அந்த அட்டை டிரான்ஸ்பரன்சி காட்டி வேறு கலரில் இருக்கும். ஓகே. இந்த குழந்தைங்க அபூர்வமாக இருந்தோன்னா அப்பாட்ட காமிக்குது இந்த மாதிரி இருக்குது அம்மா அப்பா இல்லைன்னு. இது ஒரு டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிக்கிறாப்புல கஜேந்திரன். இதெல்லாம் என்ன டாக்டர்? இதெல்லாம் ஸ்லீப்பிங் டோஸு. ஏன் வேறு வேறு கம்பெனியில் இருக்குது, யாரும் உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ட் பண்ணா? ஏன்னா அது ப்ரிஸ்கிரிப்ட் பண்ணாமல் கிடைக்காது. இல்லை நம்ம அது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ட் பண்ணாமல் வாங்க முடியாது. அது வாங்கினாலுமே அளவு தான். 10 சுகர் மாத்திரைக்கு 10 மாத்திரை கொடுப்பாங்க. 10 நீங்கள் வாங்கிக்கலாம். 10 நாளைக்கு 10 மாத்திரையெல்லாம் செத்துற மாட்டோம்னு வச்சுங்க. ஓகே, அது அளவுக்கு மீறி போனாலும் சாக முடியும். என்னடா அது, நான் அவளுக்கு தூக்க மாத்திரை போடுற பழக்கம் இல்லை, இது யாருக்கு கலக்கிறா இது அப்படின்னு கொஞ்சம் வாஷ் பண்ணுறாங்க. பார்த்தா வீட்டில் உள்ளவங்க தான் எல்லாம் குழப்பத்தில் இருக்காங்க, அந்த பொம்பளையை தவிர. அந்த சைத்ரா மட்டும் ஷார்ப்பா 5 மணிக்கு ஒய்ஃப் மட்டும் தெளிவாக ஷார்ப்பா பாக்கி எல்லாம் குழப்பத்திலே இருக்காங்க. சரி, இந்த அம்மா உற்று நோக்குள்ளதான் இந்த அம்மாவோட நடவடிக்கையில் சில சைத்ராவோட நடவடிக்கையில் சில குழப்பங்கள் இருக்கு. பக்கத்தில் ஷிவுன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தன், அவனுடைய இல்லீகல் காதல் ஷிவோட. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா இந்த வீட்டில் குடிக்கிற காஃபி, ஜூஸு, சாப்பாடு, சோத்துலேயே அள்ளி போட்டு வடிக்கிறது மாத்திரையை. சோறு வடிக்கிறாங்களா குக்கரில், அதுலேயே அள்ளி போடுறது 5 மாத்திரையை. டோட்டலாக அது வீடு ஃபுல்லாகவே தூக்க மாத்திரை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்திருக்கு. இவர் உடனே தன்னை போய் ஆய்வு கொடுத்தப்ப கிரியாட்டின், அல்பிமின், யூரியாவெல்லாம் ஏறி இருக்கு கிட்னியில். ஓகே. நீங்கள் அதிகமான மாத்திரை எடுத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். குறிப்பாக எக்ஸ்பெஷலி பெயின் கில்லர், ஸ்லீப்பிங் டோஸ் எல்லாம் கிட்னி அடிக்கும். உங்களுக்கு வியாதி இருந்தால் போட்டு தான் அவனோட வழி இல்லை. ஆனால் ஓவர் டோஸுங்கிறது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ட் பண்ணாமல் கொடுக்குறது. அப்புறம் வச்சுட்டு குழந்தைங்களை கொண்டு டெஸ்ட் பண்ணுறாரு. குழந்தைங்களுக்கும் எல்லாமே அல்பிமின்லாம் ஏறி இருக்கு. பாரு எப்படிப்பட்ட கொலகாரி பாரு. எல்லாருக்குமே அப்பா அம்மா அழிச்சு கொண்டு டெஸ்ட் பண்ணுறாரு, அவங்களுக்கும் ஏறி இருக்கு. அப்புறம் மருத்துவத்தை போடணும், இது தூக்க மாத்திரை தான் ஏறுதுன்னு வாட்ச் பண்ணிட்டு காஃபி, டீ எல்லாத்துலேயும் கலந்துருக்கு. அந்த அம்மா க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்காரு என்ன பண்ணுறான்னு. அப்புறம் கொஞ்சம் டிஃபன்லாம் ஹோட்டல்லேருந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவங்க அத்தனை பேரும் போய் உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு இந்த எவிடன்ஸ், டாக்டர் கொடுத்த எவிடன்ஸ், இந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சிட்டா சைத்ராவை கைது பண்ணுறாங்க. சிபுவையும் தூக்குறாங்க போலீஸ். தூக்குனா சிபுவை வந்து நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை அழைச்சிட்டு போயிடுன்னு இருக்கா இந்த சைத்ரா. போயிட்டு நீ ஒன்னே மட்டும்தான் அழைச்சிட்டு போயிடலாம், நீ கட்டினது பெற்றது எல்லாமே இருக்குது, இதுகளை விட்டுட்டு எப்படி வருவ நீ அப்படிங்கல. அதுதானே பிரச்சனை, இது காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பிளான்லாம் எங்கே படிச்சதோ, கூகுளில் படிச்சதோ, யூடியூப்பில் படிச்சதோ படிச்சுட்டு அந்த ஷிபுவும் குழந்தை. ஓகே, அந்த கள்ளக்காதனும் அவங்களோட உடந்தையா இருந்திருக்கான். அவன் என்ன செஞ்சிருக்கணும், உடந்தை என்ன நீ வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது, தப்புன்னு சொல்லியிருக்கணும் கொலை பண்ணுறது. அவனும் இதுக்கு உடந்தை. மாத்திரையெல்லாம் ஒரே கடையில் வாங்கினா மாட்டிக்கணும்னு சொல்லி வெவ்வேறு கடையில் வாங்குறது. இடையில செத்து போனது பிறகு அவங்க சொன்ன ரிப்போர்ட்டு, சைத்ரா சொன்ன ரிப்போர்ட்டு, செத்து போன பிறகு அட்டாப்சியில், அதாவது உடற்குறாய்வில் ஒரே ஃபார்முலா மெடிசன்னா தெரிஞ்சிடும், இது இதனால தான் கிட்னி அடிபட்டுச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, வேற வேற வெரைட்டியாக வாங்க கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வாங்கிருக்கு. எல்லாருமே எவ்வளோ ஒரு சாட்சி சொல்லிடுவான்ல, இந்த மெடிசன்லாம் எங்கள்கிட்ட இருந்து வாங்கினது தானே. எவ்வளோ ஒரு கடைக்காரர் ஒரே இடத்துல மொத்தமாக வாங்கணும்னா ஒரே டேப்லெட் மொத்தமாக கிடைக்காது. டிஐ கொடுக்க மாட்டாங்க, ட்ரக் இன்ஸ்பெக்டர்லாம் இருக்காங்க. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் வாங்கலாம், தூக்க மாத்திரை வாங்குறதா வாங்கலாம். ஓகே, அது பெரிய கம்பசத்திரம் கிடையாது, ஆனால் அது ஈஸியும் கிடையாது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே விசாரணையில் இதுமாரி நாங்கள் கள்ளக்காதலாக போகிறதுக்காக இந்த மாதிரி கொலை பண்ண திட்டமிட்டோம். கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் 50% டெத்து தான். கிட்னி, அல்பிமின் இதெல்லாம் ரேஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அதெல்லாம் அடங்குறதுலாம் நீ அதுக்கு மெடிசன் எடுக்க ரேஸ் ஆகிட்டு தான் இருக்கும். மறுபடியும் அது இயற்கையாகவே நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். பெத்த குழந்தைங்களை குன்றத்தூர் அபிராமி கொண்டா போகிறேன், 2 பிள்ளைகளை விட்டுட்டு போயிருந்தா அது வாழ்ந்துக்க போகுது. 2 பிள்ளைகளுக்கும் மென்சோவிட்டா ப்ளஸ்ங்கிற மாத்திரை கொடுத்துருந்தா அபிராமி. ஆமாம், மென்சோவிட்டா ப்ளஸ் வந்து நீங்கள் உடலுறவு கொண்டு 2 நாளைக்குள்ளே போடணும். அந்த மாத்திரையை போட்டால் தான் அந்த செமன் அப்படியே உள்ளே போய் அழிச்சிட்டு வரும். அப்போ அழிச்சிட்டு வருதுன்னா சும்மா அப்படியே பிளேடு அப்படி வெட்டி தான் எடுத்துகிட்டு வரும் செமனை. அந்த குழந்தைக்கு அந்த மாத்திரையை தான் அபிராமி கொடுத்துருந்தா. அந்த மாத்திரை வந்து கர்ப்பப்பையே த்ரூண்டாக உருவாயிருக்க குழந்தைக்கு போய் நெருக்கி இருக்கும் அப்படியே சேனலாக. அந்த மாத்திரை கொடுத்துருந்தா. அப்பையும் சாவலன்னு சொல்லி தான் நெஞ்சு மேலே உட்காந்து மூச்சை பிடிச்சது. 2 குழந்தைங்க நெஞ்சு ஜெயிலில் தான் இருக்குது அப்படின்னு வச்சேங்க. அதுவும் அவன் சுந்தரம், அந்த கள்ளக்காதலை பிரியாணிக்காரன், அவன் என்ன இன்னைக்கு தேவதூதர் மாரி ஆகிட்டு ஜெயிலில் சீன் போட்டுட்ருக்கான். எல்லோரும் சேர்ந்து தான் அந்த கொலையை பண்ணதுன்னு வச்சுங்களேன். இப்போ இதுவும் அதே சேம் டிட்டோ தான். இப்போ சோனம் அவங்க இப்போ மத்திய பிரதேசையே உலுக்கி போட்டுச்சு. இப்போ இந்த லேடியோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப கொடுமை. கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. கள்ளக்காதல் அப்படிங்கிறது தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள், இந்த மாதிரியான மரணங்கள் நடந்துகிட்டே இருக்குங்க. என்ன காரணம் இந்த மாதிரி ரொம்ப அது ஒரு தீவிரமான ஒரு உயிர் பலி அளவுக்கு போயிடுச்சு? என்ன காரணம்?
இந்த மென்டாலிட்டி எப்படி வருது அவங்களுக்கு? ஆக்சுவலாக இது வேறு சொல்யூஷனே இல்லைன்னா நீங்கள் இவங்க செய்கிறதுக்கெல்லாம் அதை மாரல் சப்போர்ட் பண்ணலாம். டைவர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது? இதில் போய் என்ன போயிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ நாளைக்கு கள்ளக்காதலை சந்தோஷமாக வச்சுருந்துட போகிறான்? ஒரு 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 மாதம் கூட வெளியே சந்தோஷமாக இருக்க முடியாது. அதுக்கப்புறம் அது சலுப்பு தட்டிடும். அப்புறம் வீடு, குழந்தைங்க, இப்படியெல்லாம் கம்பேக் தான் ஆகணும். நீங்கள் கம்பேக் ஆகக்குள்ள எல்லாமே இடம் கொடுக்காது. ஆனால் அந்த கள்ளக்காதல் வந்து இப்போ நடக்கிற எல்லா மர்டர்லேயும் ஒரு இல்லீகல் இன்டிமெசி இருக்குது. நான் பார்த்துட்டேன், ஒரு பிரபல வழக்கறிஞர் கொலையே பார்த்துட்டேன். வழக்கறிஞரே அவங்க மனைவியை ஆள் வச்சு கொண்டு வச்சுங்க. அவர் நல்ல மனுஷன். இது சின்னவங்க பெரியவங்க வசதியானவங்க அப்படியெல்லாம் எல்லா இடத்துலையும் இது இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இந்த குன்றத்தூர் அபிராமி வந்து முதல் நாள் ஃபஸ்ட் டைம் ஓடி போயிடுது. மறுபடியும் அதை அழைச்சாந்து வச்சு காம்ப்ரமைஸ் பேசி குடும்பம் நடத்துனதோட விளைவு தான் அந்த குழந்தைங்க செத்ததுக்கு காரணம். ஓகே, ஓடினது சனியை விட வேண்டியதில்லை, அப்படியே விட்டுறணும். நல்லா கேட்டுங்க, இங்கே யாரையும் பிடிச்சி வச்சாலாம் நீங்கள் உறவாட முடியாது. உங்கள் ஃப்ரெண்டு இருக்கானா, உன்னோட பழகிறது பிடிக்கிற ஒதுங்குறானா விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க. உங்கள் பொண்டாட்டி இருக்கா, டிவோர்ஸ் பண்ணனா தாயை கும்பிடு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. நான் திருத்துறேன் வருத்துறேன்னு சொல்லி 4 இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் சரியாயிடும், மண்ணா வாரியா இருக்கு, இன்னொரு புள்ள பற்றிட்டா சரியாயிடும். நெவர். அப்படியே போயிடணும். அதுதான் குட்டு. நீங்கள் இழுத்தாந்து வச்சு இப்போ உறவாடினீங்கன்னு வச்சுங்களேன், அது பிரச்சனையாக தான் முடியுது. ஸோ அது காதலை விட தீவிரமானது கள்ளக்காதல். காதலில் வந்து ஒரு நேரேஷன் இருக்குது. கல்யாணம் பண்ணால் காதல் அடங்கிடும். தாலி கட்டிட்டா காதல் முடிஞ்சிருது. அப்புறம் கணவன் மனைவி, அப்புறம் அப்பா அம்மா, அப்புறம் தாத்தா பாட்டி, அந்த உறவு அப்படியே இப்படி விளைய ஆரம்பிச்சிடும். ஆனால் கள்ளக்காதல் அப்படி கிடையாது. ஆல்ரெடி குழந்தையோட இருக்கும், ஆல்ரெடி அம்மா, ஆல்ரெடி மருமகன், ஆல்ரெடி ஒரு பக்கம் முடிஞ்சிடும். வெறும் பியூர் காமம் மட்டும்தான் இருக்கும். வெறும் பியூர் காமமும் கொஞ்சம் ஆறுதலும் இருக்கும். அது எவ்வளோ நாளைக்கு அந்த ஆறுதலும் அந்த காமமும் இருந்துட போகுது? ஏங்க வீடுன்னா சண்டை இருக்க தாங்க செய்யும். இதெல்லாம் அதை நல்லா புரிஞ்சுங்க. வீட்டில் சண்டை இருக்கும் எல்லா நாளும். அலைப்பாய்த மாதவன், அலைப்பாய்த சாலினி மாரிலாம் இங்கே பாட்டுலாம் சுத்த முடியாது, சினிமா மாதிரி இருக்க முடியாது. அது 2.5 மணி நேரத்துக்கு ஷூட் பண்ணுறது. அதுவே 2 வருஷம் ஷூட் பண்ணுறாங்க. அதுவே போல் கால் சீட்டு சண்டையில் சேராமல் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஹீரோயினே சண்டை போட்டு நிற்கிறாங்க. கேரவன் இல்லை, சோறு இல்லை, பொங்கல் இல்லை, பிரியாணி கொடுக்கல, நடிக்க மாட்டேன்னு சொல்லி நடிக்க ஓடுது. பேமெண்ட் பத்தல 1000 பிரச்சனை படத்தில் எடுக்கிறதுலையே. நிஜ வாழ்க்கையில் இப்படி இருக்காது. எல்லா நாளும் புருஷன் அப்படியே வரமாட்டான். கொஞ்சம் அசட்டையாக இருப்பான், கொஞ்சம் ஞாபகம் மருதியாக இருப்பான். 10 பொருள் சொன்னால் 8 பொருள் வாங்கிட்டு வரும், 2 பொருள் மறந்துடுவான். அது சின்ன விஷயத்தையெல்லாம் ட்ரூம் பண்ணி பெருசாக்கி ஊதி விட்டு நீங்கள் பிரச்சனை பண்ணால் என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்தில் ஒரு ஆறுதலாக யாராவது ஒருத்தர் பேச, அது பெண்கள் தரப்புல மட்டும்தான் இருக்கான்னு கேட்குறப்ப ஆண்கள் தரப்புலையும் நல்ல ஒரு அறிவார்ந்த கேள்வி. இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆணுகிட்ட இருக்கு. ஆனால் ஆணு தான் குடும்பத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கலைக்க மாட்டான். போவான், வருவான், சுற்றுவான், படுப்பான், உடையாந்துருவான் வீட்டுக்கு. குடும்பத்தை கலைக்க மாட்டான். ஆனால் பொம்பளை அப்படி இல்லை, என்டையர் ஆட்டத்தை கலைக்கிறான். ஏன்னா ஒரு குடும்பங்கிறதோட மையமே பெண்ணு தாங்க. குடும்பத்துடைய பேலன்ஸ் ராடே பெண்ணு தான். ஆணுங்கிறவன் ஜஸ்ட் மேலே உட்காந்துருக்க டிரைவர் மாதிரி, ஸ்டேரிங் பிடிக்கிற மாதிரி. ஆனால் பெண்ணுங்கிற வந்து ஒட்டுமொத்த மெக்கானிசம். அந்த உங்கள் வீட்டில் லேடிஸ் இல்லாத வீட்டுக்கு போயிருக்கீங்களா? வீடு கொஞ்சம் குப்பையாக இருக்கும், ஒரு வெறுமை இருக்கும் வீட்டில். பேச்சுலர் ரூம்லாம் பேச்சுலர் ரூம் வச்சுக்கோங்க, ஒரு திருமணியாக கிடக்கும். அதில் ஒரு ஃபார்மேஷன் இருக்காது. அது ஒரு சிஸ்டம். இப்போ உப்புனா உப்பு இருக்கணும், உப்பு இல்லைன்னா வாங்கி வைப்பாங்க அம்மா. அதில் சுகர்னா சுகர் இருக்கும். நீங்கள் விடிய காலம் போய் காப்பி போட்டு பாருங்கள். அம்மா பொண்டாட்டி இருக்க வீட்டில் பால், சுகர் எல்லாம் இருக்கும். ஒரு டிசிப்ளின் இருக்கும். அந்த பாத்திரம் இருக்கும், லைட்டர் அந்த இடத்துல தான் இருக்கும். ஆனால் நம்ம பேச்சுலர் வீட்டில் அப்படி இருக்காது. அப்போ ஒரு பொம்பளைங்கிறது தான் அந்த வீட்டோட மையம். அவங்கள கொலாப்ஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஆனால் ஆண் அப்படி இல்லை. ஆணுக்கு உனக்கு கிச்சன்லாம் ரோலே இல்லையே. ஆணு வந்து இப்போ இதே சைத்ராக்கிட்ட சிவும் கள்ளக்காதலம் தானே. ஆனால் சிவோட ஃபேமிலி உடையாம பார்த்துக்குவான். ஓகே, அவனுக்கு ஒரு குடும்பம் இருந்ததா இருக்கு. அவன் அதை உடையாம பார்த்துப்பான். இன்னைக்கு நம்ம எல்லா கள்ளக்காதல் இதுலையும் பார்க்குறோம். மறுடல் வரைக்கும் பண்ணுறான். யார் கள்ளக்காதலை வந்து புருஷனை. இப்போ நேற்று கூட ஒரு கொலை பார்த்தோம் உங்கள் ஏரியாவில், கிருஷ்ணகிரியில் பார்த்தோம். ஒரு நாடக கலைஞர் ஒருத்தரை மர்டர் கொலை. ஒரு கள்ளக்காதலை வந்து கொலை வரையும் பண்ணுறான் அந்த பொம்பளைக்காக. ஆனால் அவன் குடும்பத்தை விட்டுட்டு வர்றதில்லை. இன்னொருத்தன் புருஷனை வந்து கொல்றாப்பா, ஆனால் தான் குடும்பத்தை அவன் விட மாட்டான். அது ஸ்ட்ராங்காக நின்றான். ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை, குடும்பத்தையே காலி பண்ணிட்டு போகிறது நிற்கிறாங்க. அபிராமி கேஸ் எடுத்துங்க, இந்த கேஸ் எடுத்துங்க, சோனம்லாம் பெரிய உதாரணங்க. போய் வாழ்றதுன்னா வாழ்ந்துட்டு வந்து தொலையன், அதுக்காக கொலையை பண்ணுவாங்க போய். அந்த கேஸுக்கு நம்மளே பேசியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் சில வீடியோ காட்சிகள்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக திருமணத்தில் அவர் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணது, அதெல்லாம் பார்க்குறப்போ இன்னும் எவ்வளோ ஏமாத்திருப்பாங்க அவங்க. அப்படிங்கிற நடிப்பு
இப்போ யாரை பார்த்தாலுமே இப்போ நல்லவன் கெட்டவன்லாம் கண்டுபிடிக்க முடியல, எல்லாருமே நடிக்க ஆரம்பிச்சிட்டான். யாருமே உண்மையாக அன்பு செலுத்துறாங்க அப்படின்னால பயமா இருக்கு. இப்போ நீ என் மேலே உண்மையிலே அண்ணன் அன்பு வச்சாலுமே ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது. எதுக்காக அவன் இப்படி பழகிறான், ஒரு தயக்கம் இருக்கு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு. இப்போ டோட்டலாக யாருமே ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லான நட்பே இல்லைங்க. இப்போ எல்லார்கிட்டையும் சொல்கிறேன், இது ஒன்றுமே இல்லை. நான் என்ன சொல்ல போனால், கணவன் மனைவி உறவு இலக்கிய காலத்திலிருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ எப்படி சூழ்நிலை மாறி போச்சுன்னா, இப்போ ஒரு சோறுலாம் ஆசையாக ஆக்கி வச்சு பொண்டாட்டி ஊட்டிட்டா கூட வாடி தங்கன்னு சொல்லி அவளுக்கும் வாயில் ஒரு உருண்டையை ஊட்டிட வேண்டியதுதான். விசங்கசரத்தை சேர்ந்து போட்டும். அந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை மாட்டங்க ஒன்னா பிணைஞ்சு தருவோம், வாயில போடு வாயில போடு வாயில போடுன்னு பொண்டாட்டிக்கும் போட்டுட வேண்டியதுதான். போனா தூக்க மாத்திரம் எல்லாம் சேர்ந்து போட்டோம், விஷம் வைக்கிறதா குறைஞ்சிருக்கும்ல. அந்த அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோட தான் இன்னைக்கு வாழ வேண்டியது. அப்படிதான் இருக்குது எல்லா குடும்பங்களும். இல்லைங்க, எல்லாரும் தருதலைகளுக்கு போய் நம்ம வந்து மெஜாரிட்டியா ஒரு ஃபன்னுக்காக ஒரு விளக்கம் சொல்றோம். எல்லாருமே அப்படி இருக்காங்க ஏங்க, எல்லாரும் தப்பு பண்ணிட மாட்டாங்க. எல்லாரோட வழக்குகளும் நீதிமன்றங்கள்ல இல்லை, ஏதோ எல்லாருமே நீதிமன்றத்துக்கு வர்றாங்க. ஏங்க டிவோர்ஸ் தான் பண்ணணும்னா 100% பேர் அங்கதாங்க வந்து நிக்கணும். ஏதோ சின்ன சின்ன காம்ப்ரமைஸு, பிள்ளைக்கு அவண்டி பாக்குறேன், குழந்தைங்கள் ஆகிப்போச்சு, அப்படிதான் காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்றான். உண்மையா சொல்ல போனா ஒரு ஆணும் தேவதைங்க. அவன் ஆண் தேவதைங்க. அவன் பெண்ணெல்லாம் தேவதைன்னு எவனோ எழுதி வச்சுட்டு போட்டான். அதெல்லாம் பெண்ணெல்லாம் ஒன்றும் தேவதை இல்லை, அதான் டெவில் ஆயிட்டெல்லாம். ஆண் தாங்க தேவதையா இருக்கான். ஒரு நாள் அந்த குடும்பத்துக்காக சம்பாதிக்க மெனக்கடை, காலைல எழுந்து வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வர்றது வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக மெனக்கடலாம். வேற எதுவுமே அவனுக்கு தெரியாது. பொண்டாட்டி புள்ள பொண்டாட்டி புள்ள பொண்டாட்டி புள்ள சம்பாதிக்கணும், சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு. நீங்கள் அதிகபட்சம் சொல்ல போனால் குடிப்பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே 99% குடிக்கிறான், 50,000 கோடி ரூபாய்க்கு விற்கிது வருஷத்துக்கு. அப்புறம் குடிக்காம ஆற்றுல ஊத்துறாங்க, எல்லா வாயில தான் ஊத்துறான். 2 TMC தண்ணி குடிக்கிறான் வருஷத்துல. 2 TMC காவிரியில கேட்கறது அவ்வளவுதான் குடிக்கிறான் ஒரு வருஷத்துக்கு 2 TMC குடிக்கிறான். ஆத்துல விட்டா 2 TMC கணக்கு பண்ணி பாருங்க. குவார்டர் பீரை போட்டு வகுத்து இதுல ஒரு 650 180 போட்டு வகுத்து கணக்கு பண்ணுங்க. 48,000 கோடி ரூபாயில 2 TMC வருது. ஸோ அப்படிப்பட்ட அது மட்டும் அவன் மேல குறை சொல்லலாம். நான் எல்லா ஆணும் அப்படியே பொண்டாட்டியை தாங்குறான்லாம் சொல்லல. குடிக்கிறான், சில இடத்துல போட்டு பொண்டாட்டியை உதைக்கிறான், அது நடக்குது. வெளிப்படையாவே கேட்கிறேன். இந்த விஷயத்துல இந்த மாதிரியான கள்ளக்காதல் உறவுல நீங்க பாத்தீங்கன்னா 2 பேர்ல மெஜாரிட்டியா வழக்குகள் வரப்ப யார் மீது தவறு இருக்குதுன்னு நினைக்கிறேன்? ஆண்கள் பக்கமா பெண்கள் பக்கமா? கள்ளக்காதல் மெஜாரிட்டின்னு பார்த்தாக்க அப்பா இப்போ கருத்து சொல்றதே பயமா இருக்குது. கள்ளக்காதல்லாம் 2 பேரும் மியூச்சுவல் இல்லாம கள்ளக்காதல் வராது. இன்னும் ஓரின சேர்க்கையா ஆணும் லவ் பண்றது இல்லை பெண்ணு லவ் பண்றது அது இல்லை. பிரச்சனை பெருசா பூம் பண்றது வந்து பெண்கள் தான் நான் நினைக்கிறேன். ஆண் வந்து தப்பு இருக்கு, ஆண்கள்ட்டையும் தப்பு இருக்கு. ஆண் இல்லாம ஒரு பெண்ணு மட்டும் தப்பு பண்ணிட முடியாது இல்ல, 2 பேரும் சேர்ந்து தான். பட் மெஜாரிட்டியா நம்ம பாக்குறப்ப இவ்வளவு பிரச்சனைகள் வர்றதுக்கு, இந்த மாதிரியான உயிரிழப்புகள் வர்றதுக்குலாம் வழக்கு இருக்கு இல்லையா நீதிமன்றங்கள், அதெல்லாம் கம்பேர் பண்றப்ப இல்ல. இப்ப ஷிபு கிட்ட கேட்டப்ப அப்படியெல்லாம் செஞ்சிடக்கூடாது, நீ வேணா வந்துடுறேன்னா வந்துரு, அதை கொலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருக்கணும்ல, ஒரு ஆணா சொல்லியிருக்கணும்ல. அப்ப நம்ம ஒரே சைடு பெண்ணு மட்டும் தப்பு இப்படி சொல்றது, சொல்லியிருந்தா ரைட்டு, இவன் சொல்லலையே. இவன் இதோட பெஸ்ட்டு நீ உன் வீட்டிலே இரு, நான் என் வீட்டிலே இருக்கேன், பழகிடுவோம் அப்படின்னு சொல்லி டீல் பண்ணுறது எவ்வளோ பெட்டர். அது வந்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணாது. நீங்கள் டோட்டலாகவே வீட்டை விட்டு ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறது தான் ப்ராப்ளத்தில் கொண்டு விட்டுரும். ஓகே, இப்போ அபிராமி கேஸில் 2 குழந்தைங்களை கொலை பண்ணிட்டு கோயம்பேடு வரைக்கும் அவன் கூட வர்றான். வந்து அதை வீடியோ மாண்டேஜ் எல்லாம் இருக்குங்க. வந்து பஸ் ஏறி யாரும் சொந்த ஊர் கன்னியாகுமரிக்கு போகிறாங்க. அப்போ என்ன புரிதல் இருந்திருக்கும்? பெற்ற குழந்தைகள் தான் பெற்ற குழந்தை. ஆமாங்க, மாசம் சுமந்து. இது அதோட கொடுமையா இல்லை இருக்கு. சரி, புருஷன் டிஸ்டர்பன்ஸ் கொலை பண்ண பார்த்தா, பொண்டாட்டி பிள்ளைங்க டிஸ்டர்பன்ஸ் கொலை பண்ண பார்த்தா, யாரு சைத்ரா கேஸ் சொல்ற மாமனார் மாமியா சீனியர் சிட்டிசன், அவங்க என்ன பண்ணாங்க? வயசானவங்க, அவங்க ஏதோ ஒரு அனாதலத்தில் வாழ்ந்துட்டு போயிருப்பாங்களே. முதல்ல உனக்கு கொலை பண்ற அதிகாரத்தை கொடுத்தது யாரு? போறனா போகழுத கள்ளக்காதல் அவ்வளவு கண்ணம் விகரசாயிடுது. பொண்டாட்டி தவறான நடத்தியா போயிட்டா கூட இங்க எவனும் கோவப்பட மாட்டான். ஆனா கீப்பு தப்பா போயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், ரொம்ப ட்ரிகர் ஆயிடும். ஆமாங்க, நானே உங்ககிட்ட கேட்கணும். சில இந்த நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பாக்குறோம்ல ஊடகங்கள்ல, நிகழ்ச்சியில பாக்குறப்ப அவரே வேற ஒருத்தர் முன்னாடி கூப்பிட்டு வந்து வச்சிருக்காரு, ஒரு வைரலா போகும். நான் அவரு முன்னாடி கூப்பிட்டா தப்பான்ற மாதிரி ஒரு பையன் சொல்லியிருப்பான். அந்த மாதிரிதான் இருக்கு நீங்க பேசுறப்ப சொன்ன. அந்த மாதிரி நிறைய நடக்குதுல. 2 பொண்டாட்டி தான் அப்படிமா, 2 இல்ல 1 தான், 2 தான் மேடம் வாழ்ந்தா 2 தான் மேடம் அப்படிமா. அது நகைச்சுவையா இருக்கு. ஒருத்தரோட வாழ்க்கையோட ட்ராஜடி.
என்ன பண்ண சொல்கிறீங்க? இந்த கலாச்சாரம் தாண்டி போகிறப்ப நம்ம சிரிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை அவ்வளோதான், இதுக்கு மேலே இதில் வந்து வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் வருத்தப்பட்டு என்ன போகுது? இந்த சொசைட்டி இப்படி தான் இருக்குது. அதை இன்றைக்கே நல்லா சிரிக்க சொல்ல வேண்டியதான், நம்ம பங்குக்கு சொல்லிட வேண்டியதான். அப்புறம் என்ன பண்ணுறது? யாரும் நம்ம பேசி திருந்த போகிறானா? ஒரு பைசா புள்ள திருந்தாது. எல்லாம் அது வேலை பார்த்துக்கிட்டு ஒருத்தராவது நிகழ்ச்சி பார்த்துட்டு அந்த நம்பிக்கைக்கு தான் மல்லு கட்டி பேசுகிறோம். பிடிக்குதா வாழுங்க, பிடிக்கலையா நேராக விவகாரத்து பண்ணுங்க. 10,000 ஒருத்த போதும், விவகாரத்து ஆகிடும். வாங்கிட்டு நீ பாட்டு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு நீ பாட்டு எங்கேயே போ. உன் பேச்சு நீ இல்லை, என் பேச்சு நீ இல்லை, அவ்வளோதான் நல்லதும் கூட. போட்டுக்கிட்டு நான் உறவாட போகிறேன்னு சும்மா போட்டு ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கட்டத்தில் இப்படி தான் போய் நிற்கும். ஆனால் இந்த சைத்ரா பண்ணது சைக்கோத்தனம், பக்கா அட்டொழியம். இது ஏற்கனவே புனித்துன்னு ஒருத்தனை கட் பண்ணி திருந்தி வந்த, நான் தேர்ந்திட்டேன்னு மன்னிப்பெல்லாம் கேட்டு நம்பி குடும்பம் நடத்தக்குள்ள சோத்துல விஷத்தை வச்சுன்னா உன்னை எவன் நீ நம்பி தோர்திங்கிறது? இதை விட தூங்குள்ள கலதுக்கு போட்டிருக்கலாம், அது ஏற்றுக்க கூடுது. அந்த மாதிரி மரணங்களும் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்குங்க. அதே மாதிரிலாம் எவ்வளோ கள்ளக்காதல் மரணங்கள் நம்ம நாட்டை நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு தெரியுமா? கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, எக்கச்சக்கமாகி போச்சு. செல்ஃபோன் வந்து அதோட இல்லீகல் இன்டிமேசி வந்து அதிகரித்து கொடுத்தோன்னா ஈஸியாக போயிடுது மரணங்கள். இவங்களோட குறைந்தபட்ச கள்ளக்காதல் கருணையே மரணத்தில் போய் நிற்குது. ஓகே, குறைந்தபட்ச கருணையே அதுதான் மரணம். சாவடிச்சிட்டா நம்ம நிம்மதியாக வாழலாம். நீங்கள் எவ்வளவுதான் ஐடியாலஜியாக செயல்பட்டாலும் இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களை மாட்டிவிடும். பிறகு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக இந்த கிரைம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினீங்க. கூடுதலாக ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு, நேயர்கள் நிறைய பேர் எங்ககிட்ட கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய தொலைபேசி எண்ணெலாம் கேட்குறாங்க. வழக்குக்கு வழக்கறிஞர் வருவாங்க, எப்படி உங்களை தொடர்பு கொள்வது மக்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். 9840070056 என்னுடைய ஆஃபீஸ் நம்பரு. எப்பயுமே எடுப்பாங்க, ஃபோன் எடுப்பாங்க. ரொம்ப உங்களோட அத்தியாவசியத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆஃபீஸில் எடுப்பாங்க. ரொம்ப முக்கியமாக தான் எனக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. நன்றி.